ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நல்லா இருந்தால் யாருக்கும் பிடிக்காது தெரியுமா? ஆமாம், அதாவது சொந்தக்காரனாக இருக்கட்டும், பக்கத்தில் உள்ளவனாக இருக்கட்டும், நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா சத்தியமாக பிடிக்காது. எப்படி அவன் நல்லா இருக்கலாம், எப்படி அவனுக்கு கெடுத்து விடலாம், அவனுக்கு மன உளைச்சல் எப்படி கொடுக்கலாம், எப்படி டார்ச்சர் பண்ணலாம், இப்படி தான் யோசிப்பாங்களே ஒழிஞ்சு அவன் நல்லா இருக்கட்டும், பரவாயில்ல, இப்போ தான் வீடு வாசல்லாம் கட்டி வண்டி வாங்கினெல்லாம் வாங்கி நல்லா இருக்கான், நல்லா இருக்கட்டும் கடவுளே அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. யாரும் சத்தியமாக நினைக்க மாட்டாங்க. அதனால் எவன்ட்டையும் ஒரு வீடு வாங்க போகிறீங்களா சொல்லாதீங்க, கார் வாங்க போகிறீங்களா சொல்லாதீங்க, பிள்ளைய ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்க போகிறீங்களா சொல்லாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க, சொல்லக்கூடாது. சொன்னிங்கன்னா வயிறு அவன் வயிறு எரிஞ்சு அது காரியம் கெட்டு குட்டிச்சவராக போயிடும். அதனால் எந்த விஷயம் செஞ்சாலும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, மனசுலேயே வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற பண்ணி இப்போ வீடு கட்டுறீங்களா, பேசாமல் கட்டுங்க. கார் வாங்குறீங்களா, வாங்கி ஓட்டுங்க. பிள்ளைங்க படிக்க வைக்கிறீங்களா, நல்லா படிக்க வைங்க. அதனால் எந்த ஒரு இதையும் யார்ட்டையும் சொல்லாதீங்க. சொன்னால் பாதி பேர் அவன் வயிறு எரியறதில் நம்ம எரிஞ்சு போயிடும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கெட்ட எண்ணங்க. ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்களே ஒழிஞ்சு ஒருத்தரும் அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கட்டும் கடவுளே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறதில்ல. அது எப்படி நம்மளை விட அவன் கொஞ்சம் நல்லா இருக்கலாம், அதனால் அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவனை எப்படியாவது மன உளைச்சல் அடைய வைக்கணும், இல்லை அவனை எப்படியாவது வாழ விடாமல் பண்ணணும், இப்படி தான் நினைக்கிறாங்க. சொந்த பந்தம் ஏதோ 100க்கு ஒரு 10% வேணுன்னா நல்லபடியாக நினைப்பாங்க. மற்ற 90% நீங்கள் நல்லா வாழ்கிறத எவனுமே விரும்ப மாட்டான். அதுதான் உண்மை. அதனால் எந்த செயலையும் யார்ட்டையும் சொல்லாதீங்க, செய்யாதீங்க. அது தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒருத்தர் கெடுதல் நினச்சா அது திருப்பி நமக்கு தான் வரும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. நினைக்கிறாங்க, நினைக்கட்டும். தேங்க்யூ.